ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்விஜே டேஞ்சர் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 1 தான். என்னடா சொல்கிற, ஆல்ரெடி பார்ட் 3 வரையே போட்டிருந்தேன், என்ன திடீர்னு பார்ட் 1 சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், நம்ம பழைய வேர்ல்டை வந்து டெலீட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலாக அது வந்து புது வேர்ல்டு. ஏன் அப்படின்னா, பழைய வேர்ல்டு அது வந்து நான் எண்டு சிட்டி போயிட்டேன், எண்டர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டேன், எண்டர் ட்ராகன் அடிச்சிட்டேன், ஃபோட்டோஸ் கண்டுபிடிக்கல, நெதர் போர்ட்டல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் கண்டென்ட் கிடைக்கல, இதில் கண்டென்ட் இருக்குல்ல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ இது வந்து புது வேர்ல்டு, மல்டிப்ளேயர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது, என் ஃப்ரெண்டு வரேன்னா நான் தான் முதல்ல உள்ளே வந்துட்டேன். ஏன்னா நான் நைட்டு, அதாவது ரெக்கார்ட் பண்ணது நேற்று நைட்டு, வாய்ஸ் ஓவர் கொடுத்து இப்போ அப்லோட் பண்ணது வந்து இப்போ இன்னைக்கு சாயங்காலம். ஓகேவா, இந்த டேட் பிளாக் உடச்சிட்டு மேலே போயிடலாம். ஓகே, மலை மேலே ஏறி இந்த வேர்ல்டு வந்து நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண வேர்ல்டு தான். முன்னாடி ஒரு வேர்ல்டு காமிச்சு போட்டிருந்தோம்ல பார்ட் 3 வரையா, அது இதே வேர்ல்டு தான். ஓகேவா, அதனால் எனக்கு இந்த வேர்ல்டில் எந்த பயமும் இல்லை, எந்த ஒரு தயக்கமும் இருக்காது. நெதர் போர்ட்டல் எங்கே இருக்குன்னு தெரியும், எண்டர் போர்ட்டல் நான் ஐஎஃப்என்டர் இல்லாமல் போய் கண்டுபிடிப்பேன். ஓகேவா, ஸோ முதல்ல இந்த மலைக்கு அந்த பக்கம் ஒரு வில்லேஜ் இருக்கும், இங்கே வந்து கீழே அவுட் போஸ்ட் இருக்கும், இருக்கா அழகாக தெரியுது. ஓகே, இது வந்து ஒரு அவுட் போஸ்ட்டு, அங்கிட்டு ஒரு வில்லேஜ் இருக்கும். ஏற்கனவே காமிச்சிருப்பேன் போன வேர்ல்டில் ரிசோர்ஸ் பேக்ஸ் அதுன்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோலையே. ஓகே, இப்போ போவோம். இந்த மலைக்கு அந்த பக்கம் கரெக்டாக அந்த சரிவில் இருக்கும் கைஸ். ஓகேவா, சரிவில் இங்கே ஒரு வீடு, அதுக்கு கீழே ஒரு வீடு, அதுக்கு கீழே வில்லேஜ். ஓகே, இப்போ எட்டி பார்த்தோம்னா வில்லேஜ் வந்துருச்சு. ஓகே, வந்துருச்சு. இந்த ஒரு வீடு, கீழே ஒரு வீடு, அதுக்கு கீழே வில்லேஜ் இருக்கா. ஓகே, இப்போ இங்கேருந்து கரெக்டாக அந்த கூரை மேலே அடிபடாமல் இங்கேருந்து கீழே குதிக்கணும். குதிச்சுட்டு அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து அந்த கூரை மேலே குதிக்கணும். இதுதாங்க கொஞ்சம் தூரம் இங்கிட்டிருந்து பார்க்க. அவ்வளோதான், வேறு வழி இல்லை. ஓகே, இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்து செஸ்ட் இருக்கான்னு பார்ப்போம். செஸ்ட் இருக்குது, ப்ரெட்டு இருக்குது, சாப்ளிங் வச்சு நான் என்ன செய்ய, ப்ரெட்டு நல்லா சாப்பிட்டு ஹெல்த் ஏற்றிக்குவோம். நான் வந்து ஃபோன் வச்சு ஆகணுமா, ஸோ அதனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் லேக் ஆகும். இதை மட்டும் கண்டுக்காதீங்க. ஓகேவா, இப்போ இல்லை, அதுக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் லேக் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் கால் கட் பண்ணிடுவேன், உங்கள் கேப்பில் தான் பேசுவேன். தொடர்ந்து அடிக்காங்க, இதில் கீழ் இருக்குன்ற பயம் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடும்போது உங்களுக்கு லேக் ஆச்சுன்னா அவங்க ஸ்டக்காக வர மாதிரி காட்டும். அவங்க கால் கீழே பாருங்கள், அப்படியே தப்பு தெரிக்கிற மண்ணு தெரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா அவங்க நகர்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ இந்த ஃப்ரெண்டு கால் கட் பண்ணிட்டான், இப்போ லேக் ஆகல, இல்லை என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கான். சரி என்ன பண்ண அப்படின்னு கேட்கான். ஒன்றும் பண்ணல, இப்போதைக்கு நம்ம பேசிக் டூல்ஸ் எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேமர் டாக் தெரியும் பாருங்க, அப்படி வந்துட்டான் பக்கத்தில் வந்துட்டான். ஓகே, பையன் வந்துட்டான். நான் பிளாங்க்ஸை ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணுவேன். பிளாங்க்ஸு ஓகே, லாங் ப்ரெஸ் பண்ணி பிளாங்க்ஸ் எடுத்தாச்சு. அடுத்து கிராஃப்டிங் டேபிள். நைட்டாக போகுதுடா, ஓடுறாளே, வாடா பின்னாடி வாடா. அங்கே நிற்கிறாங்க சொல்ல மாதிரி, பெரிய ப்ரோ பிளேயர் மாதிரி. ஆனால் பார்த்து நான் இவருக்கு பயப்படுவான். டைமண்ட் இருக்குடா என்கிட்ட, டைமண்டை கொடுறா அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு அடி சடார்னு இந்த ஒரு வச்சுட்டான், லாக் வச்சு அடிக்காங்க. ஒரு ஆர்ட் போச்சு, கொடுக்க மாட்டேனே. அப்படி ஸ்பியரை காட்டணுன்னே பயந்துட்டான். ஓகே, இப்போதைக்கு நைட்டாக போகுது, நான் தூங்க போகிறேன். வந்து ஒரு ஹார்ஸ் டேம் பண்ணேன், அதுக்குள்ளே ஹார்ஸை டேம் பண்ண போயிட்டாங்க. அந்த ஹார்ட் விட்டுருச்சு. சரி ரைட்டு, பையலே எந்திரிலே, போதும்லே நீ தூங்குனது, என்ன தூங்க. உன் பக்கத்தில் வந்தால் லேக் ஆகுதுங்க, ஏன்னு தெரில. உன் பக்கத்தில் வந்து ஓகே, நான் அந்த இது வந்து கட் பண்ணிட்டேன். ஓகே, தூங்கிடலாம். அவன் தூங்குறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. பார்த்தீங்களா, காட்டுது சேம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. பையன்கிட்ட இருப்பான், அந்த வாரான் பாருங்க. என்ன கொழுப்பு இருந்தால் என் நண்பன் மேலே கை வைப்பீங்க. வர இரு, குட்டி சாம்பி துரத்துது ஓடிக்கிட்டு இருக்கான், ஒரு அடி அடிக்காமல். இப்போ நானாக இருந்தால் கைட்டு அடிச்சுடுவேன், அப்படிலாம் சொல்ல மாட்டேன்.
என்னைய நெருப்பெரியுது. இல்லாட்டி இதை அடிச்சிருப்பேன் சடார்னு. ஒரு ரொப்பு தான், பட் இதோட 4 ஒப்பு வைப்பேன். இவன் அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிட்டே இருக்கான். சாப்டர் பேசினா அவன்கிட்ட கண்ட்ரோல் பண்ண முடியல இவனை. பாருங்க, அங்கே ஒரு சாம்பி எரிஞ்சிட்ருக்கு. அவனை போய் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ பையன் மொக்கம் வாங்குவான். அப்படியே பெரிய வில்லேஜரை காப்பாற்றுறான் நம்ம வில்லேஜரை. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பேசிக்ஸ் டூல்ஸ் செய்வோம். கிராஃப்டிங் டேபிள் ஹண்டரில் அதே மாதிரி போன சீரீஸில் வந்து இந்த வீட்டில் தான் வந்து குதிரை பிடிச்சேன் ஃபாஸ்ட்டாக போகும்னு சொல்லிட்டு. இந்த தடவை நான் பிடிக்க போகிறதில்ல. ஓகே, முதல்ல கிராஃப்டிங் டேபிள் செய்வோம். கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. அடுத்து ஸ்டிக்ஸு முதல்ல தூக்கி கீழே வச்சுட்டு அப்புறமா மற்ற வேலையை பார்ப்போம். ஸ்டிக்ஸு ஓகே காட்டுது 24 ஸ்டிக்கு செய்ய முடியுதா? ஒரு 2 ஸ்லாட் ஓகே வச்சுக்குவோம். பிக்காக்ஸ் மட்டும் 2 செஞ்சுக்குவோம் அந்த பயிருக்கு சேர்த்து. இப்போ இந்த கிராஃப்டிங் அங்கே இருக்கான். அவனுக்கு பிரெட் இல்லை, நானே எல்லாத்தையும் லூட் அடிச்சிட்டோம்ல, அதனால் அவனுக்கு ஒன்றும் இல்லை. பொட்டேட்டோ ஒன்று போயிருக்கான். ஓகே, இப்போ நம்ம இந்த பிக்காக்ஸ் அவன்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே ஒரு பிக்காக்ஸ் இருக்கான், நம்ம எடுத்துக்கலாம். அதே அப்படின்னு தோண்ட மாட்டான், நான் தான் அப்படியே முடிச்சுட்டு தோண்ட போகிறேன். அரே பையிலே திரும்பி பாடுறா புடனைக்கு பின்னாடி ஓவர் நாங்கள் பிக்காக்ஸ் வச்சுக்கோங்க. பையன் நீ பிக்காக்ஸஸ் அடிப்பான் பாருங்கண்ணே. இப்போ நான் சொல்கிறேன், நீ அடிப்பான். அடிச்சானா இதுதான் பையன். எதுக்கு நடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வந்துடுவான். எக்ஸ்பி அந்த குட்டி சாம்பி அடிச்சதுக்காச்சு ரைட்டு. அடிக்கலை, அவனே செத்துட்டான். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த காபிள் ஸ்டோன் வந்து மைன் பண்ண போகிறோம். அந்த பிக்காக்ஸ் உடைய தண்டிக்கு மைன் பண்ணுவாங்க. நம்ம புதுசாக வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணுறோம்னா நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் உட்டனில் செஞ்சு வேஸ்ட் பண்ணிக்கிறக்கூடாது. முதல்ல ஒரு உட்டன் பிக்காக்ஸ் செய்யணும். அது உடையிற வரைய காபிள் ஸ்டோனை மைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மொத்தம் 3 லாக் வெட்டுங்க. ஃபஸ்ட்டு 3 லாக் ஃபஸ்ட்டு வெட்டிட்டு அப்புறம் அதை முழுசத்தையும் பிளாங்காக மாற்றிட்டு அதில் ஒரு 2 மட்டும் விட்டுட்டு அதில் ஒரு 2 மட்டும் எப்படி மொத்தம் 12 பிளாங்க் வருமா? 12 பிளாங்க்கில் ஒரு 2 பிளாங்கை மட்டும் யூஸ் பண்ணி மொத்தம் ஒரு 4 ஸ்டிக் செஞ்சுக்கோங்க. 2 ஒரு உட்டன் பிக்காக்ஸ் போதும் சிங்கிள் பிளேயராக இருந்தால். மைன் பண்ணிவிட்டு அது உடஞ்சிருச்சுன்னா மிச்சம் 2 ஸ்டிக் இருக்குமா? உங்கள்கிட்ட நிறைய காப்பு ஸ்டோன் இருக்குல்ல, ஸ்டோன் ஷூட் செஞ்சுக்கோங்க. 10 ஒரு ஸ்டிக் எடுத்து ஸ்டிக்கு செஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து நான் ஒரு குட்டி வீடு மாதிரி கட்டிடலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போதைக்கு. பேசிக்காக நான் வந்து உண்மையில போன வீடியோவில் எதுக்கு நான் ஜில்சோன் இன்ட்ரோ போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஜில்சோன் ஃபேன். இப்போ சொல்லிடுறேன், நான் ஒரு ஜில்சோன் ஃபேன். அப்புறம் இருக்கிற ஆர்சிபி இன்ட்ரோ, நான் ஆர்சிபி ஃபேன். அதுக்காக நான் ஆர்சிபி ஃபேன் அப்படின்றதுனால லைக் பண்ணாமல் போயிடாதீங்க கைஸ், புண்ணியமாக போகும். ஓகேவா? நீங்கள் உண்மையிலே நல்லவங்களாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்பு உடனே பண்ண வேணாம். உங்களுக்கு ஒரு 2-3 நாள் நான் வீடியோ போடுறது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் லைக் மட்டும் நான் மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, அதே மாதிரி நான் சில நேரத்தில் கேட்பேன் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணிடுங்க. இது போதும்னு நினைக்கிறேன். மேலே ஜம்ப் பண்ணுறதுக்கு ஹைட் வேணும். இப்போதைக்கு இந்த கோலை மட்டும் அந்த ஃப்ரெண்டுன்ற எங்கே வேணும்னு தெரில, வரமாட்டேங்க. எக்ஸ்பி வர்றதுனால அவன் இருக்கிற இடம் காட்ட மாட்டேங்கி. ஆனால் கேமர் டேக்கு தெரியல, நான் வந்துட்டான் வாரான். கீழே நோக்கி ஆரோ மார்க் காட்டுதுன்னா அங்கிட்ட மாறான்னு அர்த்தம். சில நேரம் அது ஒரிஜினலாகவே நடக்கலாம். கீழே நோக்கி காமிச்சிக்கிட்டே அதாவது ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அவன் கீழே போகிறான்னு அர்த்தம். ஒரே இது ஆரோ மார்க் காட்டுதுன்னா நம்ம இந்த டேரக்ஷனில் வரான்னு அர்த்தம். இந்த வரான் பாருங்க, அந்த ப்ளூ கலர் டாட் மூவ் ஆகுதுன்னா அவன் மூவ் ஆகுறான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அவனோட கேமரா வியூவுக்கு நம்மளும் அப்படி தான் தெரியும். ஓகேவா? இந்த டேட்டை இந்த மேலே உள்ள லேயரை மட்டும் எடுத்துக்கும். பிக்காக்ஸ் உடஞ்சாலும் பரவாயில்ல. இப்போதைக்கு என் எத்தனை காபிள் ஸ்டோன் இருக்குது? சின்ன பையன் வரட்டும். இந்த பையில பாதி மெயின் பண்ண விட்ருவோம். இன்னும் வரானான்னு பார்த்தா மேலே போய் பார்த்துட்ருக்கான். எங்கடா இருக்கா? வந்துட்டான். தம்பி நீ அங்கே ஒன்றும் செய்ய வேணாம் பையன், பின்னாடி வா போதும். இப்படி ஒரு ஜம்ப்பு, அப்படி ஒரு ஜம்ப்பு. ஏய் அவன் மேலே போயிட்டான். பாட்டு ஃப்ளோ நான் தான். பையன் ரூமை பார்த்து அசந்துருப்பான்னு நினைக்கிறேன். என்னடா நீ வெட்டிக்கிருக்கா? சரி நீ வெட்டு. நீ பிக்காக்ஸில் ஹெல்த்து போகணும்ல, அது அப்படியே எந்தில் மட்டும் போனால் நல்லா இருக்குமா? ஆனால் எந்தில் போனால் எனக்கு காபிள் ஸ்டோன் கிடைக்கும், அவன்தில் போனால் அவனுக்கு காபிள் ஸ்டோன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அவன் மெயின் பண்ணுவான், நான் பக்கத்தில் நின்றுக்குவேன். காபிள் ஸ்டோன் எனக்கு வந்துடும். எப்படியே பையன் பக்கத்தில் வந்துட்டான். அவனே வரான் வாலண்டியராக. காபிள் ஸ்டோன் கொஞ்சம் தாங்க இருக்குது, ஒரு 20 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்து வச்சுக்குவோம். நான் வந்து குட்டியை செஞ்சலான்னு நினச்சேன். 3x3 அல்லது எப்படி தெரியுமா 5x5, அதாவது இது நீளமும் 5 அகலமும் 5 உயரம் மட்டும் 3 பிளாக் அப்படி வைக்கலாம் நினச்சேன். இல்லாட்டி 3மே 3 டைமென்ஷன்லேயே 3 வச்சிடலாம் நினச்சேன் 3 பிளாக்கில்.
ஆனால் இந்த பையன் பாருங்கள் பெருசாக இது வந்து அவுட் போஸ்ட்டில் நம்ம பிளாக் ஸ்மித் வீட்டில் எடுத்தது ஒரு அயன் இங்கோட்டு. ஓகே டார்ச் இருக்கு நான் செஞ்சுட்டேன். வைடா தலையாட்டுறான் பையன் வைடுன்னு சொல்லிட்டு. அங்கிட்டு மேலே மெயின் பண்ணாமல் கீழே எடுத்து பண்ணிட்டுருக்கான். என் பிக்காக்ஸ் உடற நிலமையில இருக்கு இந்த புக்கு. ஏய் யாரை கேட்டு நீ அடிச்ச இப்போ? நான் அவனே மாதிரில அடிக்க மாட்டேன் அவனையில. நீ வந்து பேட் பாய். ஐ எம் எ குட் பாய். ஓகேவா? ஓகே இப்போதைக்கு ஒரு ஸ்டோன் டூல்ஸ் ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸு ஸ்டோன் ஆக்ஸ் ஒன்று போதும், 2 போதும். ஷீல்டுக்கு வந்து அந்த பிளாங்க் இருக்குது, அயன் இருக்குது. பிளாங்க் இல்லையா? பிளாங்க் செய்யணும் வேண்டாம், அயன் இருக்குது. ஒரு அயன் போதும் ஷீல்டுக்கு. ஷீல்டு செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஃபர்னேஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோம் இப்போதைக்கு. 6 தாங்க இருக்கு என்கிட்ட, பத்தாதே. சரி போதும் இப்போதைக்கு. எங்கடா போனான் அடேக்கு இருக்கா? சரி நான் இப்போதைக்கு இதை மைண்ட் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து ஆக்ஸை வச்சு மண் வெட்டலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே இது வந்து யார் தெரியுமா? புது ஃப்ரெண்டு. அது பார்த்தீங்கன்னா இது அடுத்த வீடியோ நாங்கள் வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம், அதாவது நேற்று நைட்டில் ஃபஸ்ட்டு காமிச்ச வீடியோ வந்து நேற்று நைட்டில் விளாண்டது. இது வந்து அடுத்த நாள் காலையில் விளாண்டது, இன்னைக்கு காலையில் விளாண்டது. ஓகேவா? இன்னைக்கு காலையில் என் ஃப்ரெண்டு வந்தான். நான் வந்து நேற்று நைட்டு என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? அவன் போயிட்டான், சாயங்காலமே போயிட்டான். நான் 6 மணிலேருந்து ஒரு ரிசோர்ஸஸாக எடுத்தேன். ரெக்கார்ட் போடலான்னு நினச்சேன், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பண்ண முடில. நான் ஆடியோ ரெக்கார்ட் ஆகும்னு நினச்சேன், ஆனால் டிவைஸ்லேருந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ அதையும் சொல்லுங்கள். இது வந்து என்னோடய என்சாண்டிங் ரூம் நல்லா இருக்கா? இது நானும் அந்த பையனுக்கு என்ன செஞ்சோம். அந்த பையனா கோஜோ இல்லை, அவன் வந்து கோஜோ, அவன் வந்து ஸ்டீவ். ஓகேவா? ஸ்டீவ் வந்து கிட்டத்தட்ட ப்ரோ பிளேயருங்க. சொல்கிறேன் ப்ரோ பிளேயர். அதாவது நான் வந்து முதல்ல ஏற்றினேன் மைண்ட் கிராஃப்ட்டு இடத்துல. என்னையும் ஸ்டீவையும் கம்பேர் பண்ணால் நான் முதல்ல ஏற்றினேன். கோஜோ வந்து 3 வருஷம் முன்னாடி ஏற்றுனாங்க. பயலுக்கு எம்எல்ஜி பண்ண தெரில, சரியா? என்ன இப்படி ட்ரிக் யூஸ் பண்ண தெரில, ஒன்றுமே தெரில பயலுக்கு. இந்த இது செஞ்சால் அது எப்படி தெரியுமா? இப்போ ஸ்டிக்கு மற்ற இந்த டைமண்ட் பிக்காக்ஸ் அதுக்கெலாம் பேர் கூட தெரியாது. அது என்னது மண்ணட்டி தோன்ற மாதிரி இருக்குங்க, அது என்னதுடா அப்படிமா. இப்போதைக்கு வீட்டுக்கு இப்போ நான் நிறையா எக்யூப் பண்ணி வச்சுருந்தேங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், கிரியேட்டிவ் மாற சில பேர் நினச்சிருப்பீங்க இப்போ கிரியேட்டிவ் மாறிட்டேன் அப்படின்னு. சத்தியமாக இல்லை, என்கிட்ட ஒரு அயனிங் கோட் இருந்துச்சு. அப்புறம் அவுட் போஸ்ட் போனேன், பாருங்க பக்கத்தில் இருக்கா? அவுட் போஸ்ட் போனேன், அங்கே ஒரு 5 அயன் கிடச்சி, மொத்தம் டோட்டல் 6. அப்புறம் ரூண்டு போர்ட்டல் பக்கத்துலேயே இருந்துச்சு, அங்கே வந்து ஒரு 8 அயன் நகெட் கிடச்சிது. ஒரு அயன் நகெட்டுக்கு என்னடா செய்கிற அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அயன் குளம் வந்து போட்டு தள்ளிட்டாங்க பிளேஜஸ். அவனையும் தூக்கி இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச ஆர்மர் கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்னா இவ்வளோ வராதேடா அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் மைண்ட் பண்ணேன் பாதி அயன். நம்ம இந்த ஒரு கேவ் வழி போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 1 மினிட் வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவேன். சடான் லெஃப்ட் த கேம் அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இந்தா லெஃப்ட் ஆகிட்டான் பையன். சரி என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் இப்போ எதுவும் காமிச்சிட்டேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. சரி இந்த லாமா போட்டு பொழந்துருவோம். சாவடா லாமா, ஏய் போ போ, துப்பு கரெக்டாக துப்ப தெரிலன்ட்டு இல்லை, துப்புறதுக்குலாம் நான் அடிச்சிட்டேன். அதை அடிச்சுட்டா என் மேலே கை வைக்கிற அளவுக்கு உனக்கு திமிரு, சாவு ட்ரேடர் மண்டையா, உனக்கு இதே நிலமை தான். ஓகே நம்ம அடுத்த பாட்டில் வந்து வீடு கட்டலாம். வீடு கட்டுறதுக்கான ரிசோர்ஸ் வந்து நான் இப்போயே சேர்த்து வச்சிடுறேங்க. சொல்லிடுறேன், சேர்த்து வச்சிடுறேன். என்னை வந்து நீங்கள் 100% நம்பலாம். ஓகேவா? இன்றைக்கி இப்போ மதியம் சென்ட் பண்ணேன். இப்போ வந்து சாயங்காலம் ஆயிடுச்சு. மணி எத்தனை கரெக்டாக ஒரு 6:38 இருக்கும். நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது 6:38. உங்களுக்கு கரெக்டாக 7 மணிக்குள்ளே ப்ரீமியர் ஆயிரும். ஓகேவா? ஸோ யாரும் வந்து கவலைப்பட வேண்டாம். ஓகே வீடு கட்டுற ஸ்பாட் வந்து இதுதான் நான் பார்த்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரில. வீடு கட்டுற ஸ்பாட் இது நல்லா இருக்குடா அப்படின்னா இது சொல்லுங்கள். அல்லது நான் வில்லேஜ் சுற்றி காட்டினோம்ல, அதில் உங்களுக்கு ஏதாவது இடம் பிடிச்சிருந்தா அந்த இடத்த கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இந்த மாட்டுக்கறி எனக்கு யூஸ் ஆகும். நான் வந்து பழைய நினப்பில் இருக்கேங்க. இது வந்து டைமண்ட் ஸ்வாடு ஃபயர் ஆஸ்பெக்ட் போட்டிருக்கோம், குக்குடா கிடைக்குன்னு பார்த்தா ரா கிடைக்கி தூக்கி வாரி போட்டுருச்சுக்கோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப இன்னொரு அது ராவா கிடைக்குன்னு பார்த்தா அது அயன் ஸ்வாடு, நார்மல் அயன் ஸ்வாடு. பழைய வேர்ல்டு நினப்பிலே இருக்கியடா நீ ஒருத்தன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. சரி ஓகே இப்போ அடுத்து என்ன செய்யலாம் தெரியலையே, என்ன செய்யலான்ட்டு. ஓகே ஒரு வீடியோ முடிக்கிறதுக்கு வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். வீடியோ முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக தேடி போவோம். எந்த ஸ்பாட்டு? வீட்டு பக்கத்துலேயே போயிருமா? வந்து நல்லா குட்டி மலை மாதிரி, அதாவது நமக்குன்னே செஞ்சு வச்ச மாதிரி ஒரு இடம் இருக்குது. இது மேலே நின்றுட்டு முடிச்சுக்கலாம் வீடியோவை.
ஓகே காபிள் ஸ்டோன் ஓகே வச்சாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாட்டி என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் இப்போ சரி பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து நான் வீடு கட்ட போகிறேன். என்ன மாதிரி நான் வந்து ஜில்சோன் மாதிரி ட்ரீ ஹவுஸ் கட்டலாம்னு நினைக்கிறேன். ட்ரீ ஹவுஸில் உங்களுக்கு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு ஒரு அப்டேட் இருக்குது. அந்த அப்டேட்டை நான் சர்ப்ரைஸாக உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். ஓகேவா? வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் அடுத்த வீடியோலையும் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவுக்கு மறக்காமல் எல்லாம் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நான் முன்னாடி மாதிரி கமெண்ட் பண்ண முட்டுறாதீங்க கைஸ் ப்ளீஸ். இது வந்து கண்டென்ட் எடுத்து போடுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா அண்ட் பாய் பாய்.